அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. பழிவாங்க துடிப்பவன் முட்டாளாயிடுறான். நமக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணுறான், மிகப்பெரிய தவறு நமக்கு பண்ணிடுறான், அவனை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு நாம் நினச்சி அவனை பழி வாங்கினோம்னா நாம் முட்டாளாயிடுவோம். இப்போ என்ன பண்ணால் பல நேரங்களில் நம்ம மன்னிச்சு விட்டுன்னு போ அப்படின்னு ராமபிரான் ராவணனை பார்த்து சொன்னான். இன்று போய் நாளை வான்னு சொன்னான். இது எவ்வளோ பெரிய ஒரு மன்னிப்பு! ராவணன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான். ராமன் பார்த்தா அதெல்லாம் கிடந்துட்டு போகுது, இன்னைக்கு உன்னை மன்னிக்கிறேன், போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு வந்து என் மனைவி சீதாதேவியை என்னிடத்தில் ஒப்படைச்சிட்டு போ, உனக்கு உயிர் பிச்சைத்தாரன்னு மன்னிப்பு கொடுத்து அனுப்புனான். அதனால் பல நேரங்களில் நம்ம வந்து உடனுக்குடனே விரோதம் பண்ணிக்கிட்டு நமக்கு இந்த தப்பு பண்ணிட்டான், அவன் நமக்கு பெரிய எதிரி, அவனை எதிர்க்கணும் அப்படிலாம் நினச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம நிம்மதியும் போவோம். ஒருத்தனை கொன்னுடுறோம், இல்லை அடிச்சிடுறோம், அவனுக்கு எதாவது ஒன்றா ஆயிடுச்சுன்னா அவன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்லணும், அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும், சட்டத்துக்கு பதில் சொல்லணும். பிடிக்கலையா எப்பா ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒதுங்கி போகிறது தான் அறிவான தனம். ஒருத்தனை 2 முறை மன்னிக்கலாம், 3 முறை மன்னிக்கலாம், 3ஆவது முறையும் தப்பு பண்ணுறான்னா அவங்க கூட பழகிறது, அவங்க கூட பேசுகிறது நம்ம தப்பு. தப்பெல்லாம் நம்ம மேலே வச்சுக்கிட்டு பிரத்தியாரை குறை சொல்லக்கூடாது. அதனால் எப்பொழுதுமே ஒருத்தரை எதிர்க்கணும், ஒருத்தனை அடிக்கணும், ஒருத்தனை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நாம் வந்து ஆனந்தமாக எல்லாருக்கும் மன்னிப்பை தான் தரணும். யாரெல்லாம் மன்னிப்பு தர்றாங்களோ, யாரெல்லாம் மன்னிக்கிற குணம் இருக்கோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். எல்லா நேரங்களிலும் நம்ம வந்து ஆனந்தமாக எல்லா தவறுகளை கூட மன்னிச்சிருங்க, நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க, இறையருள் உங்களுக்கு கிட்டும். பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள். அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம்.